வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. காரைக்குடியிலேருந்து ஒரு அம்மா கனகவல்லின்ற மேடம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஊரில் அங்காளம்மன் கோயில் இருக்காம். அந்த கோயிலில் பெண்கள் போய் வணங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஆண்கள் மட்டும்தான் குலதெய்வமாகவே இருந்தால் கூட ஆண்கள் மட்டும்தான் போய் வணங்குவாங்கம்மா. ரொம்ப பயப்படுவாங்க எங்கள் ஏரியாலாம் அங்காளம்மன்னா அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதாங்க. ஆனால் எங்கள் ஏரியாவிலலாம் எல்லா அம்மன் எப்படியோ அதே மாதிரி தான் அங்காளம்மன்னு நினைப்பாங்க. எல்லா ஊர்கள்லையுமே அங்காளம்மன் கோயில் இருந்தால் கூட முத்துமாரி எப்படி போய் வணங்குறாங்களோ அதேமாதிரி அங்காளம்மனையும் அப்படி தான் வணங்குவாங்க. எந்த பயமும் பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக கொண்டவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அங்காளம்மன்றவங்க உக்ர ரூபின்ட்டு தெரியும். ரொம்பவும் ஆக்ரோஷமான தெய்வன்றதும் தெரியும். ஆனால் அங்காளம்மன் வணங்குறவங்களுக்கு அந்த அம்மா குழந்த, வணங்குறவங்களுக்கு தெய்வம் அந்த அம்மா குழந்த மாதிரி வரும் அந்த அம்மா. அவங்கள ஏளனம் செய்கிறவங்க, அவங்கள மதிக்காத ஏதோ பண்ணுறவங்க அப்படின்றவங்களுக்கு மகா பெரிய பிசாசு ஆகும் அந்த அம்மா. பிசாசு என்னங்க பிசாசு, பயங்கர உக்ரமான பிசாசு. அந்த மாதிரி ஒரு ரூபம் கொண்டு அழிச்சிட்டு போயிடும் அந்த அம்மா. அப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரி மதில் மேல் பூனை மாதிரி அந்த அம்மா. இப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னும் சொல்ல முடியாதுங்க. ஆனாலும் எல்லையில்லா சக்தி கொண்ட அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா வணங்குறதே ஒரு பாக்கியம் தாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன்.